ரொம்ப ஹெல்தியான சீம்பால் ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாடு கன்றுக்குட்டி போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 5 டேஸில் கறக்கிற பாலை தான் சீம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது நாள் கறந்த பால். இது நமக்கு கிடச்சிது. அது நம்ம ஒரு ரெசிபியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் சக்கரை போட்டிருக்கேன். இது வந்து ஒரு 1.25 லிட்டரு. அதனால் 1 கப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் நான் சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதோட சுக்கு ஏலக்காயை நசுக்கி வச்சுருந்த அந்த பவுடரு கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாசத்துக்காக நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் சக்கரை இதை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டியை போட்டு பாருங்கள், அடியில் சக்கரை இருக்கும். அப்படியே வச்சிங்கன்னா அடியில் மட்டும் அப்புறம் இனிப்பு இருக்கும், மேலே மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் கரண்டியில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இந்த சீம்பால் வந்து அடிக்கடி கிடைக்காது. ஸோ கிடச்சதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதேமாரி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்தமாரி நீங்கள் சக்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கரைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு லைட்டாக சால்ட்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா சக்கரை கரைஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகர் போடும்போது லைட்டாக கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது, இல்லை ஒரு 1/4 டீஸ்பூன் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதாவது அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். அதுக்காக நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை நம்ம மிக்ஸ் பண்ண பாலை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை காய வைக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரம் அடுப்பில் நான் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த பாலை வச்சிடலாம். இந்த கிண்ணியோட அப்படியே அந்த இட்லி பாத்திரத்துக்கு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு இதை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். தண்ணி பாருங்கள், அது பாதிக்கு மேலே, அதாவது அதில் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே ஊற்றுனீங்க அப்படின்னா தண்ணி அப்புறம் கொதிக்கும் போது மேலே அந்த பாலுக்குள்ளே மிக்ஸ் ஆகும். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. லைட்டாக கொதிக்கும் போது அடுப்பை சிம் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்தமாரி கொதிக்கிற டைமில் அடுப்பை சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அதிலே விட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக இதுமாரி நல்லா உங்களுக்கு குக் ஆகிடும். குக் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பிட்டா இல்லை ஒரு கத்தி இல்லாட்டி எதை வச்சு நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி உங்களுக்கு கட்டியாக வந்திருக்கும். ஃபஸ்ட்டு டே இருக்கிற மில்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கேக் ஷேப்பில் நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது செகண்ட் டே மில்க்கு. ஸோ கொஞ்சம் அதாவது திக்காகவும் இருக்கும், அது லைட்டாக கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இந்தமாரி இதை வந்து அதாவது நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை ஒயிட் சுகரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெட்டர் நீங்கள் நாட்டு சக்கரையே ஆட் பண்ணிக்கோங்க. பட் எப்போயாவது ஒரு வாட்டி நம்ம இது கிடைக்கும்போது நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ ஆட் பண்ணிட்டு பாருங்கள், இது சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்தமாரி நம்ம கேக் ஷேப்பில் நமக்கு ஈஸியாக நமக்கு கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி அவங்க டேஸ்ட்டு, அதாவது இது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடிக்கடி இது கேட்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சீம்பால் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி மஞ்சள் காமாலை இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் கம்மி பண்ணோம். ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஹெல்த்தில் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்கிற இந்த சீம்பால் ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சீம்பால் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அதை இதுமாரி செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், அந்த லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த போடக்கூடிய ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.